திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வெளியே நின்று கொண்டிருந்த மாணவியை தெருநாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கே நகர் பகுதியில் வசிக்கும் கார்த்திக் சுகன்யா தம்பதியரின் மகள் நித்யஸ்ரீ ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் இந்த மாணவி பள்ளியில் நண்பகல் உணவு சாப்பிட்ட பிறகு பள்ளிக்கு வெளியே வந்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் இருந்த தெருநாய் ஒன்று மாணவி நித்யஸ்ரீயை துரத்தி கடித்ததில் மாணவிக்கு 2 கால் பகுதியிலும் படுகாயமடைந்துள்ளார். இதுபோன்று தெருநாய்கள் இனி கடித்து விபரீதங்கள் ஏற்படுவதற்கு முன்பு விடியா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் நடத்தினர். முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இப்போராட்டத்தில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் செங்குட்டுவன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றியம் கேசவராஜகுப்பம் ஊராட்சி டிடி கண்டிகையில் பல மாதங்களாக 100 நாள் திட்டத்தில் பணி வழங்காததால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேசவராஜகுப்பம் ஊராட்சி டிடி கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக 100 நாள் பணி வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் 100 நாள் திட்ட பணியில் கூட பாரபட்சம் காட்டப்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ரேஷன் அரிசி கடத்திய நபர் கைது செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. திட்டக்குடி அருகே உள்ள கொரக்கை கிராமம் வழியாக வந்த சரக்கு வேனை சோதனை செய்தபோது அதில் ரேஷன் அரிசி மூட்டை மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1.5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்தவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டிய பிறகும் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் அலையும் அவல நிலை உள்ளது. புவனகிரி அருகே மேலமணக்குடி கிராமத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடித்து ஓராண்டாகியும் நிதி முறைகேடு காரணமாக பயன்பாட்டிற்கு வராத நிலை உள்ளது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நிதி முறைகேடுகளை களைந்து குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் மேலமணக்குடி கிராமத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.